பழனி நில மோசடி விவகாரம் தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிபிசிஐடி போலீசார் அவரிடம் விசாரணை நடத்திய நிலையில் அவர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பழனி கோவில் நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு மோசடியாக பதிவு செய்தது தொடர்பாக தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இடைக்கால முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காவல்துறையினர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என கூறி ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். பழனி நில மோசடி வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை தீவிரமடைந்து வரும் நிலையில் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என கூறி ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். இடைக்கால முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்ட நிலையில் காவல்துறை இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், பழனி நில மோசடி தொடர்பாக தற்பொழுது சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவார பகுதியில் உள்ள தண்டாயுதபாடி மடத்துக்கு சொந்தமான சுமார் 100 கோடி மதிப்பிலான நிலம் மோசடியாக 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக திண்டுக்கல் சிபிசிஐடி போலீசார் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், அறக்கட்டளை நிர்வாகி முருகதாஸ், நிலத்தை வாங்கிய திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வெள்ளத்துறை, பழனி புதூரைச் சேர்ந்த சேதுபதி, பத்திரம் தயாரித்து கொடுத்த வழக்கறிஞர் அன்வருதீன், இடைத்தரகராக செயல்பட்ட ஒட்டஞ்சத்திரத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் உட்பட 11 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கு தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றிருந்தார். மேலும் இவ்வழக்கில் அறக்கட்டளை நிர்வாகி முருகதாஸ், இடத்தை வாங்கிய வெள்ளைத்துறை, சேதுபதி, வழக்கறிஞர் அன்வர்தீன் ஆகியோரை கடந்த 29ஆம் தேதி சிபிசிஐடி போலீசார் கைது செய்து திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 4 பேரையும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். இதனிடையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 4 பேரையும் சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து மதுரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 4 பேரும் நேற்று திண்டுக்கல் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். பின்னர் திண்டுக்கல் நீதித்துறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 1 நீதிபதி பாக்கியராஜ் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நேற்று முதல் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு மேஜிஸ்ட்ரேட் அனுமதி கொடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து 4 பேரையும் நேற்று நண்பகல் முதல் சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து எஸ்பி சஜிதா, டிஎஸ்பி அஜய் தங்கம், ஆய்வாளர் சந்தானலட்சுமி ஆகியோர் அடங்கிய குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே இந்த வழக்கில் தொடர்புடைய சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் மறுத்த நிலையில் கொடைக்கானல் பகுதியில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பதுங்கியிருப்பதாக சிபிசிஐடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் கொடைக்கானலில் செக் போஸ்ட் பகுதியில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை கைது செய்து தற்பொழுது திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வந்துள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடைய கருதப்படும் ஒட்டஞ்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த இடைத்தரக ஜெயபிரகாஷ் மாயமான நிலையில் அவரது வீட்டில் சிபிசிஐடி போலீசார் இன்று சோதனை நடத்தினர். தொடர்ந்து இந்த வழக்கில் தொடர்புடைய இடைத்தரக ஜெயபிரகாஷின் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்டுள்ள ஜஸ்டின் மணிகண்டன் மீது அவர் ஏற்கனவே பணியாற்றிய பல்வேறு பத்திரப்பதிவு அலுவலகங்களில் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளார் என்ற குற்றச்சாட்டுகள் நாள்தோறும் புதிதாக வந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜ்குமார், தகவலுக்கு நன்றி.